வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஞானக்களஞ்சியம் 1 கவி எண் 731 பரநிலை மறந்ததே தன்முனைப்பு அப்படிங்கிற கவி. இறைநிலையா மெய்ப்பொருளில் என்னை ஆழ்த்த இன்ப நிலை உணர்ந்தேன் அஃது என் அடிமனம்தான். குறைநிலையாம் தன்முனைப்பை அதிலே ஊடே கொண்டு இணைத்து சரண் செய்தேன். அவன் முன் நின்றான் மறை எனவே அவன் இருப்பை அவனே சொல்லும் மாபெரிய அதிசயத்தை உணர்கின்றேன். நிறைநிலையை நாடுவோரே நீர்வேர் அல்ல நில் உன்னில் உனை ஆழ்த்து நீ அவனேதான். இந்த கவியில் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்களாம், பரம் என்ற வார்த்தை அதைவிட பெரியதும் இல்லை, அதைவிட நுண்ணியதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை பெரியவனிலும் பெரியவன் சிறியவனிலும் சிறியவன் என்பார்கள். ஒன்றே எல்லாமாக தன்மாற்றம் ஆகி இருப்பதால் பெரியவன், அந்த ஒன்றே பகுதி நிலையாக எல்லாவற்றிலும் இருப்பதால் சிறியவன். அப்படிப்பட்ட தன்மையுள்ள இறைநிலையாகிய மெய்ப்பொருளில் என்னை கலக்கவிட்டு இன்ப நிலையை உணர்ந்தேன்கிறாங்க. குறை அறிவாகிய தன் முனைப்பு என்னும் ஆணவத்தை எனது அடிமனமாகிய இறைநிலையில் அடக்கலமாக்கினேன். இறைநிலை முன்னதாக தோன்றி நின்றது. தனது இரகசியமான இருப்பு நிலையை இறைநிலையே கூறுகின்ற மிக பெரிய அதிசயத்தை உணர்கின்றேன்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைநிலையை நாடுவோர்களே இறைநிலை வேறு நீர் வேறு அல்ல. அறிவின் கட்டுக்குள் மனதை நிறுத்தி ஆழ்ந்து ஆழ்ந்து அகநோக்கி சென்றால் நீயே இறைநிலை என்பதை உணரலாம் அப்படிங்கிறாங்க. தன்முனைப்பு மறைந்தால் இறைமுனைப்பு வெளிப்படும். அந்த இறைமுனைப்பு மலர்ந்தால் தன்முனைப்பு நீங்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தன்முனைப்பை நீக்குவதற்காக தான் அருள் தந்தை அவர்கள் இவ்வளோ கவிகளை கொடுத்துருக்குறாங்க. நாமும் இந்த கவிகளை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து படித்தோன்னு சொன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ அதிசயங்களும் நமக்கு புலப்படும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்கிற அந்த முக்கலங்கங்களையும் நீக்கலாம். தன்முனைப்பு இது எல்லாமே நீக்கிட்டு நாமளும் அந்த இறை உணர்வை பெறலாம் என்பதே இந்த கவியினுடைய விளக்கம். அருள் தந்தை வாழ்க வளமுடன்.